ரூத் 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நாமெல்லாம் புறஜாதிகள், தேவனை அறியாத அந்நியர்களாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்து என்ன செய்தார்? அவருடைய மணவாட்டியாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு மணவாளன், நாம் அவருக்கு மணவாட்டி. நாம் புறஜாதிகள் மணவாட்டியாகி இருக்கிறோம். அதை போலத்தான் போவாஸ் ஒரு யூதர். ரூத் மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, அது புறஜாதி. வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆபிரகாம் காரானூரிலிருந்து வெளியே வருகிற பொழுது அவனோடு கூட யார் சேர்ந்து வந்தார்? லோத்தும் சேர்ந்து வருகிறார்கள். அங்கே திரும்ப கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அவருடைய மந்தை பெரிதாகும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான் லோத்தை பார்த்து, உன் மந்தை மேய்ப்பருக்கும் என் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நீ கிழக்க போனா நான் மேய்க்க போகிறேன். அப்போ பிரிந்து போகிறார்கள். லோத் என்ன செய்கிறான்? சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போகிறான். சோதோம் குமாரா அவ்வளவு செழிப்பான ஒரு தேசம். அங்கே போய் இருக்கும்போது என்ன ஆகுது? அந்த பாவம் அதிகமாய் பெருகினதுனாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று லோத்துவுக்கு சொல்லி, ஆபிரகாமுக்கும் சொல்லி, லோத்தை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு விடுகிறார். அவன் ஓடுகிற பொழுது அவன் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி விடுகிறாள். அப்போ லோத்தும் அவனுடைய 2 மகள்களும் மலையிலே தங்கி இருக்கிறார்கள். அப்படி தங்கி இருக்கிற பொழுது உருவான சந்ததி தான் மோவாபியர், அம்மோனியர். அந்த லோத்து தன்னுடைய 2 பிள்ளைகளாலே பெற்ற பிள்ளைகள் மோவாப், பென்னம்மி. இவர்கள் மூலமாய் வந்த சந்ததி தான் மோவாபியன், அம்மோனியர். அந்த புறஜாதியான மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து போவாசுக்கு மணவாட்டியாய் நியமிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரூத் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலத்தை தேடி வருகிறார். நகோமி சொல்லுகிறாள், என் பிள்ளை, என் மருமக்கள்மாரே, என்னை விட்டு நீங்கள் போங்கள். நான் ஒரு பட்ட மரம், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என் பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஏன் என் பின்னாடி வர்றீங்க? போங்க, உங்கள் தேசத்துக்கே போங்க, மோவாபிய குலத்துக்கே போங்கன்னு சொல்கிறார். ஓர்பாள் போயிட்டா. ஆனால் இந்த ரூத் விடாமல் பிடித்து கொண்டாள். அல்லேலூயா. நகோமிட்ட சொல்றா, நீர் எங்கே போனாலும் நான் உம்மு கூட வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமடைய மட்டும் உம்மை பிரிவதில்லை என்று சொன்ன அந்த வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் அவளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்றால், முழு மனதோடு அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்றால் நமக்கு தேவை வைராக்கியம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கலாம், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கலாம், உலகத்தால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் மேல் வைராக்கியமாய் கர்த்தர் எனக்கு போதும் என்று இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த போவாஸ் பார்க்கிறார். ஒரு நாள் வயலில் போகும்போது இந்த ரூத் வேலை செய்யும் போது போவாஸ் பார்க்கிறார். அந்த பெண் யார் கேட்கிற பொழுது நகோமியுடைய மருமகள். ஓ, இவள் அந்த மோவாபிய ஸ்திரீ. அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். புறஜாதியாக இருந்த இவள் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்திருக்கிறாள். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ரூத் 2ஆம் அதிகாரம் 12, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. அல்லேலூயா. ரூத்தை போவாஸ் ஆசீர்வதிக்கிறான், உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்முடைய ஆண்டவரும் கூட புறஜாதியான ஜனங்களாகிய நம்மை தெரிந்து கொண்டு, மணவாட்டியாய் தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய செட்டைகள் நிழலில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. பலனை எதிர்பார்த்து தான் பிரயாசப்படுகிறோம். ஏன் படிக்கிறோம்? படித்த உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஏன் தொழிலை செய்கிறோம்? இந்த தொழிலை செய்தால் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். எல்லாவற்றையும் எதிர்பார்த்து, பலனை எதிர்பார்த்து நாம் வேலை செய்கிறோம்.
சிலருக்கு பலன் கிடைக்கும், ஆனால் நிறைவான பலன் கிடைப்பது பெரிய பாக்கியம். மார்க் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் 100க்கு 100 பலன் வேணும்? எல்லாருக்கும் வேணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளுக்கு கீழே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு 100க்கு 100 பலன். அல்லேலூயா. ஒரு விதையை விதைக்கிற பொழுது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. 30 என்பது ஒரு பலன், 60 ஒரு பலன். ஆனால் 100 என்பது எதை குறிக்கிறது? நிறைவான பலன். அல்லேலூயா. இப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பலனை தர விரும்புகிறார்? நிறைவான பலனை தர விரும்புகிறார். 100க்கு 100 ஆசீர்வாதம். 10 ரூபா போட்டிங்கன்னா 1000 ரூபா கிடைக்கணும். 1000 ரூபா போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா வரணும். அல்லேலூயா. அப்படி தான் தேவனுடைய செட்டுகளின் நிழலில் வருகிறவர்கள் அதை அனுபவிப்பார்கள். அதை அனுபவித்த மனிதனை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பைபிள்ல இருக்கா இல்லையா? அல்லேலூயா. ஒரு விதையை போட்டா அது 100 விதையாக மாறுகிறது. அல்லேலூயா. அவன் விதைத்த விதை 100 மடங்கு பலனை கொண்டு வந்தது. கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆத்துமாவுக்காக முழு உள்ளத்தோடு நம்ம பிரயாசப்படுகிற பொழுது 100 ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. என் வேலையில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் படிப்பில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் தொழிலில் ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறவங்க அவருடைய செட்டுகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வர வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, சந்தோஷத்தில் அந்த ஆனந்தம் என்பதில் கூட ஒரு நிறைவான ஒரு காரியம் இருக்கிறது. அதைத்தான் எப்படி சொல்லுது வேதம்? பரிபூரண ஆனந்தம், நிறைவான சந்தோஷம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்முடைய சந்தோஷம் கூட நிறைவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அவருடைய சமூகத்தில் இருப்பது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆனந்தம். அது பரிபூரண ஆனந்தம். அவர் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலம் என்பதுனா ஹையஸ்ட் ரெஃப்யூஜ் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த இடத்துல நம்மை பாதுகாக்க பத்திரமா வைக்கிற ஒரு காரியம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன பாருங்க. ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரெஃப்யூஜி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். ரெஃப்யூஜி அப்படின்னா என்ன? அகதி. அகதிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அகதிகள் முகாம்லாம் இருக்குது, அதெல்லாம் ரெஃப்யூஜி கேம்ப். இந்த அகதி என்பது யார்? உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா போர், அங்கங்கே கலவரம், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி சண்டைகள். அந்த போர் வருகிற பொழுது ஜனங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள். இருக்க வீடு போயிடும், சொத்து போயிடும், எல்லாம் போயிடும். சாப்பிட வழி இருக்காது, எங்கே போகிறதுனே தெரியாது. வாழ வழி இல்லாமல் அலைந்து திரிகிற பொழுது எங்கே போவது என்பது என்று திகைக்கிற பொழுது அவங்க சொந்த நாட்டை விட்டே வெளியே போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். எங்கேயாவது போய் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எதுமா கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் அகதிகள். இந்த அகதிகள் எதனால் வர்றாங்கன்னா, ஒன்று போர், ரெண்டாவது இயற்கை பேரிடர், பெரிய பூகம்பம், பஞ்சம், பட்டினி, பயங்கரமான சோமாலியாவெல்லாம் பாருங்கள், பயங்கரமான பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களாம் எங்கே போகலாம், அடுத்த நாட்டுக்குள்ளே போனால் கூட விட மாட்டாங்க, உடனே சுட்டுருவான். ஆனாலும் தப்பிச்சு எப்படியாவது பிழைச்சிடலாமான்னு ஓடுவாங்க. இலங்கையில் சண்டை நடக்கும்போது என்னாச்சு?
விடுதலை புலிகளை கொல்றோம், நீ தமிழ் ஜனங்களை போட்டு கொல்லுகிற பொழுது அவர்கள் எல்லாம் வாழ வழி இல்லாமல் ஓடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அடைக்கலமான அவர்களுக்காக அகதிகள் முகாம். பாருங்க, ஒரு மனிதனுக்கு வாழ வழி இல்லை என்கிற பொழுது அவன் அடைக்கலத்தை தேடி ஓடுகிறான். எங்கே போவது? எனக்கு யார் பாதுகாப்பு தருவார்? யார் எனக்கு உணவு தருவார்? தங்குவதற்கு இடம் தருவார்? அலைந்து திரிகிற ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு அகதிக்கு தேவை அடைக்கலம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. தேவனை அறியாத ஜனங்கள், ஐயோ இந்த பிரச்சனை போராட்டம் எனக்கு இருக்கிறதே, நான் எங்கே போவேன், யாரிடத்திலே சொல்லுவேன் என்று அலைகிறவர்கள் இன்றைக்கு அநேகர். பயங்கரமான கடன் பிரச்சனை, கடன்காரன் வந்து கழுத்தை நெருக்கிறான், எங்க போறதுன்னு தெரியல, என் குடும்பத்தில் எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அடுத்த வேளை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த தெரியாத ஒன்றும் வழியில்லாத நிலைமையில தவறான முடிவுகளை சிலர் எடுத்து விடுகிறார், தற்கொலைக்கு நேராய் போய்விடுகிறார். ஆனால் தற்கொலை செய்வது பாவம், அவன் நரகத்தை நோக்கி போகிறார். ஆனால் ஒன்றும் முடியாத நேரத்திலே நமக்காக ஒரு அடைக்கலம் இருக்கிறது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் வாழ வழி இல்லாமல் தவித்து அலைந்து கொண்டிருக்கிறானோ அவன் உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற பொழுது அவனுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் சுகமா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு நல்ல அருமையான ஒரு தேசத்தை தந்து பாதுகாப்பை தந்து சமாதானத்தை தந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை சரியாக அறியாதனாலே இன்றைக்கு புறஜாதி ஜனங்கள் தேவனை அறியாமல் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் சொல்லணும் நாம. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஒரு மனிதன் கொலை செய்தால் கொலை செய்யப்பட்டவனுடைய சகோதரனாவது சொந்தக்காரனாவது என்ன செய்யலாம்? எந்த நேரத்திலும் கொலை செய்தவனை கண்ட மாத்திரத்தில் கொன்று விடலாம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் சட்டம் என்னவென்றால் பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் என்னாகும், தெரியாமல் செத்துருவாங்க. ஒருத்தன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான், கோடாலியை வைத்து மரத்தை வெட்டுகிற பொழுது அந்த கோடாரி காம்பை விட்டு கலந்து அங்கே போயிட்டு இருக்க ஒருத்தன் தலையில் அடிச்சிடலாம். ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துட்டா என்ன ஆயிரும்? இவன் தெரியாமல் செஞ்சுருக்கான், ஆனாலும் பழி வாங்குறவன் என்ன செய்வானா? கொன்றுவான். அப்போ இவனை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்தாராம்? பழைய ஏற்பாட்டில் அகதி முகாம். பழைய ஏற்பாட்டில் அகதி முகாம் என்ன தெரியுமா? அடைக்கல பட்டணங்கள். அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருந்தார். உபாகமம் 19ஆம் அதிகாரம், யோசுவா 20ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 35ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். எண்ணாகமம் 35:6 வாசிங்க. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? 6 பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். 6 பட்டணத்தில் 3 பட்டணம் யோர்தானுக்கு அந்த புறம், 3 பட்டணம் கானான் தேசத்தில். ஒரு மனுஷன் இன்னொருத்தனை தெரியாமல் கொன்னுட்டு அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டோன்னா அவனுக்கு பாதுகாப்பு, யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அடைக்கல பட்டணங்கள் எல்லாமே லேவியருக்குரியது. லேவியருக்காக கர்த்தர் கொடுத்த பட்டணங்கள் தான் இந்த அடைக்கல பட்டணங்கள். பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டின் அடைக்கல பட்டணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலை செய்து அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தான் என்றால் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து, அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து கர்த்தர் அவனுடைய அடைக்கல பட்டணமாய் மாறிவிடுகிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாய் கட்டளை யார் எழுதி வச்சிருந்தார்? பிசாஸ்.
நாம் செய்கிற எல்லா தப்பையும் அவன் என்ன செய்கிறான், எழுதி எழுதி வைக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், இவன் இன்னைக்கு இதை செஞ்சான், இதை செஞ்சான், இதை செஞ்சான், நீர் இவனை கண்டிக்கணும், நீர் அவனை அடிக்கணும், இவன் பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நீர் கொடுக்கணும். ஒவ்வொரு நேரமும் பிசாசு என்ன செய்வானா, நியாய தீர்ப்பு நம்மேல வரண்ணி கட்டளைகளால் நமக்கு விரோதமாக எழுதி வைத்தே கொண்டு இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் வந்ததினாலே நாம் அதில் இருந்து தப்பி அவருடைய செட்டையில் நிழலே வந்து விட்டோம். பாவிகளாகிய நம்மை பழிவாங்க துடிக்கும் சாத்தானின் கைக்கு தப்பி காக்கப்பட அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவரே நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் மாறி இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் அவன் யாரை அறிந்திருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் கொலை பண்ணிட்டான், ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு தப்பிக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அடைக்கலப்பட்டன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து பிசாசின் கைக்கு தப்ப வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். அவர் நாமத்தை அறிந்த நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பாவியாகிய ஒரு மனுஷன் பாவத்தை செய்து கொண்டே இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நியாய தீர்ப்பு எப்போ அவன் மேலே வரும்னு தெரியாது. ஆனால் அதற்கு அவன் தப்ப வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அடைக்கலமாய் தெரிந்து கொண்டான் என்றால் அவன் தப்பித்து கொள்ள முடியும். சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 91:9. ஆமென். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். யார் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் தங்குவான்? யார் யார் ஆண்டோடைய நாமத்தை அறிந்து அவரை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் செட்டைகளின் நிழல் அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. இப்போ யார் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் 91 சங்கீதம். 91 சங்கீதத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் அவர்களுக்கு உரித்தானது. செட்டையின் நிழலில் அடைக்கலாம். யாருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலாம்? 3 விதமான செட்டைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போவது லூசிபருடைய செட்டை. லூசிபர்னா யாரு? அவன் தான் சாத்தான், பிசாஸ். ஆதி ஆகமத்திலிருந்தே ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த பிசாசு லூசிபர். அவனுக்கும் செட்டை இருக்கிறது, அப்படிதானா? அவனை எப்படி ஆண்டவர் படைச்சாராம்? எசேக்கியேல் 28 அதிகாரம் 14 வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், கேரூப் அப்படின்னு எழுக்கிறது, கேருபீன், சேராபீன். இந்த கேருபீனுக்கு சேராபீனுக்கெல்லாம் செட்டைகள் உண்டு. அவள் என்ன செய்யுமா? செட்டைகளை அடித்து கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் துதிக்கக்கூடிய தூதர்கள். அதிலே தான் இந்த லூசிபரும் இருக்கிறான். அவனுக்கு செட்டைகள் இருக்கிறது. ஒரு காலத்திலே கர்த்தரை துதித்து கொண்டிருந்தவன், பின்னால் அவன் மனமேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தனாலே அவன் தள்ளப்பட்டு போனான். இப்போ அந்த லூசிபரின் செட்டைகளுக்குள்ளே ஒருத்தன் அடைக்கலமாக வந்தால் என்ன நடக்கும்? எரேமியா 49:22. இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். இப்போ ஒரு மனிதன் மேலே லூசிபருடைய செட்டை விரிக்கப்பட்டதென்றால் அங்கே எப்படி இருக்குமா? பராக்கிரமசாலியாக இருப்பான், பயங்கர பயில்வான், தைரியம் உள்ள மனுஷன். ஆனால் அவன் இருதயம் என்ன ஆயிருமா? பிரசவ ஸ்திரீயோட இருதயம் போல. பிரசவ ஸ்திரீயோட இருதயம் எப்படி இருக்கும்? பயந்து நம்ம இருப்போமா, பிழைப்போமா, பிள்ளை வருமா, பிள்ளை இருக்குமா, எவ்வளவு தத்தளிப்போடு இருக்கும். வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நெஞ்சில் பயம். என் பிள்ளையோட நான் பிள்ளைய பார்ப்பேனா, எனக்கு நல்ல குழந்தை பிறக்குமா? அல்லேலூயா. நமது பிரசவ ஸ்திரீயின் வேதனையை போல இருக்குமா? யாருக்கு? பராக்கிரமசாலி. அப்போ லூசிபருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பலவீனம், போராட்டம், பிரச்சனை, எதை பார்த்தாலும் வேதனை தான். அல்லேலூயா. அதைத்தான் தானியேல் 9 அதிகாரம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அவன் எப்படி வந்து இறங்குவானா?
அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அப்போ லூசிபருடைய செட்டை அருவருப்பான செட்டை, பாழாக்குகிற செட்டை, நம்மை என்ன செய்துமா? கொல்லுகிறது. அப்போ லூசிபர் செட்டைகளை போனால் அழிவு. தேவனை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் எங்கே இருக்குதான்? லூசிபர் செட்டைகளை. இன்னைக்கு மந்திரவாதிகள்லாம் மந்திரவாதம் பண்ணுறாங்க. இந்த மந்திரவாதம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு ஏவல் செய்கிற பொழுது அந்த குடும்பத்து மேலே என்ன செய்கிறான்? லூசிபர் செட்டையை விரிச்சிருந்தான். அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் காண விடாதபடி அவர்களை அழிக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறான். அது எப்படி இருக்குதான்? யோபு 39, 29, 30. ஆ ஆ ஆ ஆமென். யோபு சொல்லுகிறான், கழுகு எப்படி என்ன பண்ணுதான்? தூரத்திலிருந்து இறைய பார்க்குது. அதை பிடிச்சு என்ன செய்தான்? தன்னுடைய செட்டைகளுக்கு கீழே வைத்து தன் குஞ்சுகளுக்கு கொண்டு கொடுக்கிறது. அந்த குஞ்சுகள் என்ன செய்தான்? இரத்தத்தை உறிஞ்சுகிறது. இன்னைக்கு லூசிபருடைய செட்டைகளுக்கு கீழே எப்படி அது அந்த கழுகு என்ன செய்யுமா? இறைய பிச்சு திங்கிறது மாதிரி சாத்தான் என்ன செய்வானா? தனக்கு கீழே இருக்கிறவருடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பான். அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு செட்டை தான் லூசிபர் செட்டை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிப்பட்ட செட்டைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய செட்டையின் அடைக்கிறதுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ லூசிபர் செட்டை பாதுகாப்பு கிடையாது. சாத்தானுடைய செட்டை என்றால் என்ன? தீய நண்பர்கள். சாத்தானுடைய செட்டனா ஏதோ அவன் இறக்கை கட்டி நம்ம மேலே வந்து அப்படி நிற்கிற மாதிரி கிடையாது. சாத்தான் எப்படி செட்டை அடித்துட்டு வருவானா? பொல்லாத நண்பர்களை கூட்டிகிட்டு வருவான். பொல்லாத பழக்கங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்துவான். துன்மார்க்கமாய் நடக்க வைப்பான். ஆபாசம், போதை, அசுத்தம், இந்த மூணும் தான் இப்போ பயங்கரமான பொல்லாத காரியங்கள். எங்கே பார்த்தாலும் ஆபாசம், ஆபாச படங்களுக்கு அடிமை, போதை வஸ்து, காலேஜ் ஸ்கூல்லாம் பாருங்கள், கஞ்சா, அதெல்லாம் லூசிபரின் செட்டைகளுக்கு கீழே வருகிற அனுபவம். அவர்கள் எல்லாம் விடுவிக்கவே முடியாது. கஞ்சா அடித்தவனை காப்பாற்ற முடியுமா? இன்னைக்கு காப்பாற்றவே முடியல. பைத்தியமாயிடுறாங்க. ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்குறதுக்காக சொந்த தாயையே அடித்து கொல்லுகிறான். ஒரு பாட்டில் சாராயத்துக்காக தன் பிள்ளையே அடிக்கிறான், மனைவியை கொல்றான். குடி, போதை, இது எல்லாம் லூசிபர் செட்டைகளுக்கு கீழே இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அதை விட மோசமான காரியம் என்ன தெரியுமா? சாத்தான் சபையே வந்துருச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தான் சபை. எல்லா பட்டணத்துலையும் சாத்தான் சபை இருக்கு. சாத்தான் சபைன்னா என்ன தெரியுங்களா? கடவுளையே தேடக்கூடாது. நீ உன் மனம் போல இரு, என்ன வேணாலும் செய், தண்ணி அடி, நாசமாக போ, எப்படியோ. பரிசுத்தங்கிறதே கிடையாது. நீ அசுத்தமாகவே இருக்கணும். என்ன வேணுமோ மனம் விரும்பினபடி செய். ஆனால் சாத்தானை மட்டும் வர்ஷிப் பண்ணு. எல்லா இடத்துல இருக்குது. சென்னையில், சிட்டிலெலாம் நிறைய சபைகள். இன்னைக்கு பிசாசு எப்படி மக்களை கொண்டு போகிறான்னு பாருங்கள். இதெல்லாம் லூசிபரின் செட்டைகளுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாத்தானின் செட்டைகளுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? பரிசுத்தம் கிடையாது, தெய்வீக சமாதானம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது, முக்கியமாக நித்திய ஜீவன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாம் கர்த்தர் அவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை தரும்படிக்கு நமக்கு அவர் தம்முடைய செட்டைகளின் கீழே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ முதலாவது லூசிபர் செட்டை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். லூசிபர் செட்டைக்கு கீழே எப்படின்னா, கழுகுக்கு தன் குஞ்சுகளுக்கு இறையை பீத்து கொடுப்பது போல லூசிபர் என்ன செய்கிறானா? தனக்கு கீழே வந்த ஆத்துமாக்களை எல்லாம் என்ன செய்கிறான்? இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய செட்டை, அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சங்கீதம் 91 4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அல்லேலூயா. தேவனை தேடி நாம் வருகிற பொழுது
அவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார், நாம் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய உயர்ந்த அடைக்கலத்தை எப்படி விளக்குகிறார்னு பாருங்க ஒரு வசனத்தின் மூலம். மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ? கோழி எப்படிங்க கூப்பிடும்? கோழி குஞ்சுகளை கூட்டிகிட்டு போகுது. போகும்போது திடீர்னு பருந்து வருது, கழுகு வருது, பருந்து ஏதோ ஒன்று வருது. அது என்ன செய்யுமா? ஒரு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே குஞ்சுகளை என்ன செய்யும்? ஓடி போய் தாயுடைய செட்டைகளுக்குள்ளே போய் நுழைஞ்சிடும். அந்த தாயின் செட்டைகளுக்குள்ளே அரவணைப்பு, பாதுகாப்பு. ஆனால் எந்த குஞ்சு கேட்காம வெளியே நிற்குதோ அது என்ன செய்கிறோம்? அழகாக காக்கா, கழுகு, பருந்து எல்லாம் அழகாக அடிச்சுட்டு போயிடும். இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைக்கிற பொழுது, கர்த்தர் நம்மை தேடி வருகிற பொழுது அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்ம ஓடி வந்துடணும். அல்லேலூயா. அவர் அழைக்கும் போது நாம் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடி வரணும். அப்படி வராதவங்க எந்த நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம். இந்த உலகத்திலே பாதுகாப்பு கிடையாதுங்க. இப்போ எங்கே போனாலும் நான் இப்போ சொன்னேன், ஆக்சிடெண்ட். போகிற வழியில் பாருங்கள், 2 பேர் எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு யாருக்கும். ஆனால் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிற பொழுது நமக்கு கர்த்தர் பாதுகாப்பை தருகிறார். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்க விரும்புகிறார், காப்பாற்ற விரும்புகிறார், போஷிக்க விரும்புகிறார். ஆனால் லூசிபர் என்ன செய்கிறான்? கழுகு தன் இரையை அதை இரத்தத்தோடு புசிப்பது போல லூசிபர் அவன் கீழே வச்சு நம்ம என்ன செய்ய விரும்புகிறான்? கொல்ல விரும்புகிறான். ஆனால் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வருகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே நாம் வருகிற பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு. நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள், கர்த்தரை ஏற்றுக்கொள்னு சொல்லுவோம். ஆனால் ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் என்ன ஆயிரும்? பிசாசு தூக்கிட்டு போயிடும். எந்த ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே நிலைத்திருந்து கர்த்தரை அறியாமல் மனம் போன போக்கிலே போகிறானோ அவன் வெளியிலே தனித்து விடப்பட்ட ஒரு கோழி குஞ்சை போல இருக்கிறான். எந்த நேரமும் பருந்து வந்தவனை அடித்து கொண்டு போகலாம். யார் ஒருவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கோழி குஞ்சு தன் தாய் மடியிலே ஓடி வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய சேட்டைகளுக்கு கீழே உள்ள ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 காரியங்கள். முதலாவது 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பெட்டியை எங்கே கொண்டு வைக்கிறாங்க? கேருபீன்களுடைய சேட்டைகளுக்கு கீழாக கொண்டு வைக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி சேட்டைகளுக்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி யார்? நாம் தான். நாமே தேவனுடைய ஆலயம். அப்போ அவருடைய சேட்டைகளின் கீழே நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற முதலாவது ஆசீர்வாதம் பரிசுத்தம். அல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யூதா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் காக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனே நமக்கு பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று வேதம் சொல்கிறது. செட்டைகளுக்கு கீழே நாம் இருக்கிற பொழுது அவர் நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். நம்ம பரிசுத்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்குன்னு நினச்சா உங்களால் இருக்க முடியாது. அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ தெரியாமல் ஒரு அசுத்தத்தில் விழுந்துட்டோன்னா ஐயோ போச்சு முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாது. ஆண்டவரை தேடி திரும்ப வந்துடணும். அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்போ தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற முதலாவது ஆசீர்வாதம் பரிசுத்தம். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒருவேளை வழிமாறி போகும் பொழுது மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிடும். அதிலே போய் என்னை கர்த்தர் கைவிட்டான்னு போயிட்டீங்கன்னா செட்டையில் நிழலை விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அல்லேலூயா.
முதலாவது தேவன் தருகிற ஆசீர்வாதம் பரிசுத்தம். இரண்டாவது சங்கீதம் 63:7, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாக வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா களி கூறுதல், மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், நிறைவான சமாதானம், இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. வீட்டில் ஒன்றும் இல்லைன்னாலும், சாப்பிடக்கு ஒன்றும் இல்லைனாலும் மனசில் நிறைவாக சமாதானம் இருக்கு, இளைப்பாறுதல் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், பெரிய பணக்காரனாக இருப்பான், கோடீஸ்வரனாக இருப்பான், எல்லாம் இருக்கும், மனசில் சமாதானம் இருக்கா, இளைப்பாறுதல் இருக்கா? எந்த நேரம் என்ன ஆகுமோ, இன்கம் டேக்ஸ்காரன் எப்போ வீட்டுக்கு வருவானோன்னு பயந்து, பிரசவ ஸ்திரீ மாதிரி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் செட்டை எங்கே, லூசிபருடைய செட்டைகளுக்கு இருக்காங்க, பயத்திலே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நிறைவான சமாதானம், இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 119, 162 வாசிக்கிறோம், மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிச்சது போல ஒரு சமாதான சந்தோஷம் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் வந்தவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது பரிசுத்தத்தை தருகிறார், இரண்டாவது களிகூறுதலை தருகிறார், மூன்றாவது கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே நமக்கு பாதுகாப்பை தருகிறார். சங்கீதம் 57:1 வாசிக்கிறோம், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எப்பமெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், பயங்கரமான உபத்திரவங்கள் வருகிறதோ, ஆண்டோடைய செட்டைகள் நிழலிலே நான் இருக்கிறேன் என்று அறிக்கை இடுகிற பொழுது தேவன் அதை நம்மை விட்டு கடந்து போக வைக்கிறார். அல்லேலூயா. தேவையில்லாமல் பிரச்சனை வரும், நம்ம ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம், யாராவது ஒன்று தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நினச்சிக்கணும், ஆண்டவரே உடைய செட்டைகள் நிலை என்னை மறைத்துக்கொள்ளுன்னு சொல்லுகிற பொழுது அவர்களே வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதம் 31:20 வாசிக்கிறோம். ஒரு அருமையான வசனம், எல்லாரும் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 31:20, தேவனுடைய செட்டைகளின் நிழலில் வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. யாருங்க ஒளிச்சு வச்சு காப்பாற்றுவா? ஒரு தாய் தன் பிள்ளைய என்ன செய்வாளாம்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும். பாருங்க, ஒவ்வொரு தாயும் என்ன செய்தாலாம்? பிள்ளைகளை ஒளித்து வைத்து எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். ஆனால் வீட்டில் ஒளிச்சு வச்சா முடியல, வந்து கொன்று போட்டுருதான். அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் மோசையின் தாய் என்ன செஞ்சாலாம்? ஒரு நாணல் பெட்டியில் வச்சு நதியில் விட்டுட்டா, எப்படியாவது புழைச்சா போதும். அல்லேலூயா. அப்போ ஒளித்து வைத்து காப்பாற்று, எப்படியாவது காப்பாற்றணும். இது யாருக்கு இந்த பரிதவிக்கிறது இருக்கும்? யார் இப்படி பரிதவிப்பார்? ஒரு தாய். ஒரு தாய் இருதயம் தான் இதுக்கு பரிதவிக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை காப்பாற்றுவது போல், அதே போல தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். எதுக்கெல்லாம் ஒளிச்சு வச்சு காப்பாற்றுறார்? மனுஷனுடைய அகங்காரம், ஆணவம், அகங்காரம் பிடிச்ச மனுஷன் என்ன செய்வான்? நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான், அவன்கிட்ட பேசவே முடியாது. அவனுக்கு விலைக்கு காப்பாற்றுறாரு. அவருடைய சமூகத்திலே மறைத்து நாவுகளின் சண்டை, தேவையில்லாத சண்டைக்கு விலைக்கு காப்பாற்றுகிறார். அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய செட்டையின் நிழலில் இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் நமக்கு பாதுகாப்பு. நான்காவது மல்கியா 4:2 வாசிக்கிறோம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிற நான்காவது ஆசீர்வாதம் ஆரோக்கியம். உன் குடும்பத்துக்கு சுகம் இருக்கும், அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும், பிள்ளைகளுக்கு சுகம் இருக்கும். அல்லேலூயா. பலவீனங்கள் தாக்காது, மேற்கொள்ளாது. பலவீனம் தாக்கும், ஆனால் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஏன்னா 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டபடி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே வந்த நமக்கு ஆரோக்கியம் என்பது நான்காவது ஆசீர்வாதம். ஐந்தாவது ஆசீர்வாதம் பார்க்கிறோம், அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா.
இப்போ லூசிபர் செட்டைகளுக்குள்ள போனவங்களெல்லாம் என்ன செய்வான்? ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு ஒன்னே போட்டுருவான். ஆனால் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் வந்து அவர் நமக்கு கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கு, அத்தனை நிறைவான பலனையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். மூணாவது ஒரு செட்டை யாருக்கு? மனுஷனுக்கு. நமக்கு செட்டை உண்டா கிடையாதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சாயலின்படி தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு செட்டை உண்டா இல்லையா? இவ்வளோ நேரம் அதான் பார்த்தோம். உன்னதமானவரின் செட்டைகளுக்கு கீழே அடைக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டுன்னு பார்த்தோம். அவருடைய சாயலிலே நம்மை படைத்தார் என்றால் நிச்சயம் நமக்கும். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன இருந்திருக்கும்? செட்டைகள் உண்டு. ஆனால் அந்த செட்டைகளை வைத்து தான் அவர்கள் தங்களை மூடிக்கொண்டிருந்தார்கள். தேவனுடைய மகிமையே அவர்களுக்கு ஆடையாக இருந்ததுன்னு சொல்லப்படும். அந்த செட்டைகள் எல்லாமே அவனுக்கு இருந்து பறந்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது பாவம் செய்தானோ தன்னுடைய மகிமை இழக்கிற பொழுது செட்டைகளையும் இழந்து போனான். ஆகவே தான் அந்த செட்டை அன்னைக்கு போயிடுச்சு. இப்போ இழந்து போன அந்த செட்டையை நமக்கு தரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் மகிமை இழந்த போது தன் சட்டைகளை இழந்து போனான். ஆனால் தேவன் கர்த்தராகிய இயேசு நம்மை மகிமைப்படுத்துகிற பொழுது இழந்து போன நம்முடைய செட்டைகளை நமக்கு தருவார். நாம் ஒரு நாள் பறந்து போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வானத்தில் பறப்பேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கண்டிப்பாக அது நடக்கும். வசனம் இருக்கு, ஏசாயா 40:31 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? எதுக்கு காத்திருக்கிறோம்? அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன செய்வார்களா? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செட்டையை கொடுத்து அவர்களை எழும்ப பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும். கர்த்தருடைய வருகையில் எக்காலம் தொனிக்கும் போது நாம் என்ன செய்வோமா? உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே. எப்படிங்க போக முடியும்? செட்டை இல்லைன்னா போக முடியுமா? ஆமாம், ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் மறுரூபமாக்குவார். உயிரோடு இருக்கிற நாம் செட்டைகளை அடித்து எழும்புவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இழந்து போன செட்டைகளை தருவதற்காக நம்மை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும்படிக்கு, நிறைவான பலனை நமக்கு தரும்படிக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே ஜீவனையே தந்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வருகிற பொழுது, அவரை அடைக்கலமாய் தேடி வருகிற பொழுது எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்தோம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இங்கே கழுகுகளின் செட்டைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செட்டைகளுக்கு மேலே யார் இருக்கிறார்? நாம இருக்கிறோம். கழுகுடைய செட்டைகளின் மேலே நாம இருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? கழுகுடைய செட்டைகளுக்கு மேலே தான் இருக்கணும். எங்கே போயிடக்கூடாது? கீழே போயிட்டா என்ன ஆயிரும்? லூசிபரின் செட்டை ஆயிரும். கழுகுடைய செட்டைகளுக்கு மேலே இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு. உன்னதத்திலே நாம் இருப்போம். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது என்றால், கழுகின் செட்டைகள் மேல் இருக்கும் வரை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. செட்டைகளுக்கு கீழே வந்தால் ஆபத்து. அது கழுகுடைய செட்டை எதை குறிக்கிறது? ஐஸ்வர்யம், புகழ், பணம், சொசைட்டியில் நல்ல மதிப்பு. தேவன் நம்மை ஆசீர்வதித்து
நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற பொழுது நாம் என்ன செய்யணும்? அந்த ஐஸ்வர்யம் நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அல்லேலூயா. அது நம்ம தலைக்கு மேலே போய் நம்மை ஆள விடக்கூடாது. கழுகுகளின் செட்டைகளுக்கு மேலே இருக்கிற அனுபவம் என்ன என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற பொழுது பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் இருக்கிற பொழுது அது எல்லாம் நம்ம காலுக்கு அடியில் தான் இருக்கணும். அது நமக்கு மேலே வந்துட்டு அது நம்ம என்ன செய்கிறோம்? கொன்னப்படும். அதுக்கு வசனம் இருக்குது பாருங்க, சங்கீதம் 62:10. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யம் வருது, பணம் இருக்குது, புகழ் இருக்குன்னா அது மேலே நம்ம இருதயம் ஒரு நாளும், தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் அதில் போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்தால் நீங்கள் கழுகுடைய செட்டைகளுக்கு மேலே இருக்கிறீங்க. நீதிமொழிகள் 1:19. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை. ஆமாம், பொருளாசை வந்துட்டுனா என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக கழுகுடைய செட்டைக்கு கீழே போயிடுவோம். அது என்ன செய்யுமா? உயிரை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருளாசை இருக்கக்கூடாது, பண ஆசை, பெருமை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருதயம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் கழுகின் செட்டைகளுக்கு மேலே இருக்கிற அனுபவத்தோடு இருப்பார்கள். அப்படி அதை விட்டுட்டோன்னா என்ன ஆயிரும்? நம்ம கழுகு செட்டைக்கு கீழே போயிடும். கர்த்தருடைய செட்டைகளுக்கு எப்பவும் நாம் எங்கே தான் இருக்கணும்? கீழே தான் இருக்கணும், மேலே ஏறிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அருமையாக வசனங்களை வச்சிருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தரின் செட்டைக்கு மேலே போக முயற்சிக்க கூடாது. அது எப்படி நம்ம மேலே கொண்டு போவோமா? பெருமை வருகிற பொழுது, மேட்டிமை வருகிற பொழுது, கீழ்ப்படியாமை வருகிற பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய செட்டைக்கு மேலே போயிடுவோம், பிசாசு தூக்கிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கணும். உயர்ந்த அடைக்கலத்தில் கடைசி வரைக்கும் நிறைவான பலனை பெறணும்னா அதுக்கு முக்கியமான தேவையான காரியங்கள் என்னென்னா, தாழ்மை, கீழ்ப்படிதல், பொருளாசை இன்மை. தாழ்மையாட்டு இருக்கணும், கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், மனசில் பெருமை இருக்கக்கூடாது, பொருளாசை ஆசையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது எல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்? மேலே போயிடுவோம், கர்த்தருடைய செட்டைகளுக்கு மேலே. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக ஆண்டோடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே எப்பொழுது இருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே நம்ம இருக்கிறோமா இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் குடும்பத்தில் நமக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. சௌர சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்தில் டெய்லி ஜெபிக்கணும். நாம் டெய்லி ஜெபிக்கிற பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு, நம்மேல் தேவனுடைய செட்டைகள் விரிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒருக்காக நம்ம ஃபேமிலியில் என்ன செய்யணும்? எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கணும். டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணணும். அதுபோக ஊழியக்காரர் யாராவது கூப்பிட்டு ஒரு நாள் வீட்டில் ப்ரேயர் வைக்கணும். நாம் ஜெபிக்கிற பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையோடு இருங்க, பெருமை இல்லாமல் இருங்க, கீழ்ப்படிதலோடு இருங்க, கர்த்தரை தேடுகிற அனுபவத்தோடு இருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நிறைவான பலனை தருகிறார். அல்லேலூயா. அதைத்தான் போவா சொல்லுகிறான் ரூத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நிறைவான பலனை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.